ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கெடுக்கிற நாசமாக்குகிற சிறு நரிகள் குழி நரிகள் இருக்கு. ஆறாவதாக சிறிய தூக்கம், சிறிய உறக்கம். மணவாளனை சந்திக்கும்படிக்கு 10 கன்னிகைகள் போறாங்க. மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகுது. சரி என்ன பண்ணிட்டாங்க, சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம். 5 கன்னிகைகள் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு தூங்கினாங்க. தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மாப்பிள்ளை வந்துட்டார். இதோ மணவாளன் வந்து விட்டார்னு அனௌன்ஸ்மெண்ட். உடனே இவங்க ஏஞ்சாங்க. விளக்க கொளுத்துனாக்கா எரிய மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தாக்கா விளக்குல என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அந்த காரணத்துக்காக அவங்க அந்த திருமணத்தில் பிரவேசிக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ அலைஞ்சி எண்ணெயை மேனேஜ் பண்ணிட்டு ஊற்றிக்கிட்டு விளக்க பற்ற வச்சுட்டு போனாங்க. அங்கே போனால் கதவு அடைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த திருமணத்தில் அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கு என்ன காரணம் என்றால் குட்டி தூக்கம். இந்த குட்டி தூக்கம், இந்த சின்ன தூக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் நம்ம நினைக்கிறோமே, அதுதான் நமக்கு கெடுதலாக இருக்குது. காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணலான்னு நமக்கு ஒரு யோசனை இருக்கும். குட்டி தூக்கம் போடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம் அப்படின்ட்டு ஏஞ்சி ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஆண்டவர் ஆராதனை செய்கிறதில்ல. நமக்கு அதெல்லாம் தெரியும். காலையில் ஏஞ்சி பைபிள் படிக்கணும்னு தெரியும், ஜெபம் பண்ணணும்னு தெரியும், ஆண்டவரை துதித்து ஆராதனை பண்ணணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ஏஞ்சிக்க மாட்டேன்றோம். ஏன் ஏஞ்சிக்க மாட்டேன்றோம்? ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆனால் சரீரம் பலவீனமானது. அந்த சரீரம் சொல்லுது கொஞ்ச நேரம் தூங்கு, பரவாயில்ல, நைட்டு நீ லேட்டாக தானே படுத்த, பரவாயில்ல தூங்கு, இன்னைக்கு லீவு தானே, அப்புறமா ஏச்சு படிப்பேன் பைபிள், நீ தூங்கு நல்லா இப்படின்னு நம்மளை தூங்க வச்சே இந்த குட்டி தூக்கம் நமக்கு பெரிய நஷ்டத்தை விளைவிக்குது. காலையில் எழுந்து சோப் போட்டு முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து பைபிளை படித்து ஜபத்தில் நேரத்தை செலவிட்டு ஆண்டவரை துதித்து ஒரு பாட்டு பாடி அதை மாதிரி ஒரு 1 hour காலையில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் செய்கிற பழக்கம் இருக்கும் என்றால் அந்த நாளெல்லாம் உற்சாகமாக இருப்போம், அந்த நாளெல்லாம் சந்தோஷமாக இருப்போம். அந்த நாளெல்லாம் என்ன வந்தாலும் நாம எதிர்கொள்ளுவோம், மேற்கொள்ளுவோம், எல்லாவற்றிலையும் நாம தாண்டி முன்னேறி கொண்டு போயிட்டே இருப்போம்.